ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதுவும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை எல்லாரையும் கூடி வர பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கூட நீர் வைத்து உடைய அற்புதத்தை செய்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஓய்வு நாளிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீர். ஓய்வு நாளுக்குள் தான் வந்து அநேகரை விடுதலை ஆக்கினீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இரவிலே நீர் கொடுத்த நல்ல நித்திரைக்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் எப்படி கடந்து போனதென்று தெரியாமல் கர்த்தர் நீர் கிருபையாய் நடத்தினீர். நிலை ஜீவனோடு உயிரோடு வைத்தீர். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். உணவும் உடையும் உறவிடமும் நீர் தந்து உறங்க இடமும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். மக்கு ஸ்தோத்திரம். பலர் பலவீனப்பட்ட பொழுதும் நீர் சுகம் கொடுத்தீர். பல வயிற்று வலிகள், தலைவலி, ஜுரம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இவை எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி மருத்துவமனைக்கு செல்லாமல், மருத்துவமனையில் அனுமதிக்காமல் கர்த்தர் எங்களை கிருபையாய் காத்த தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு மீது அசைவாடட்டும். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதாரம் நீதானையா என்ற புதிய பாடல், அது பழைய பாடல் அல்ல. நம்ம அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிலைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் என்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை, உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை.
உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், அவரை போற்றுங்க. போது இன்னைக்கு நம்ம எதுவும் கேட்க வேண்டாம். இந்த வாரம் முழுவதும் இந்த மிடில் ஆஃப் தி மந்த் வரைக்கும் நம்மை காத்ததுக்காக அவரை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே உடைய அன்பு பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய காருண்யம் பெரியது, நமது உதவி எங்களுக்கு மிக மிக பெரியது, உம்முடைய நினைவுகள் பெரியது. நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அரிது அரிது பெரியதப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் குடும்ப மருத்துவர், நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர், ஆரோக்கியம் கொடுக்கிறவர், எங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிறவர், எங்கள் கண்களிலே பார்வை புதிய பார்வையை கொடுக்கிறவர். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, எங்கள் பெற்றோர்களை அரவணைத்து ஆதரிக்கிறவர், அவர்களோடு கூட எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளிலே நீர் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்து வழியுதவே இதை நடவுங்கள் என்று சொல்லி நடத்துகிற எங்கள் பாதுகாக்கிற கர்த்தர் யெகோவா ஈரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எல்லாம் பார்த்து கொள்ளுகிற படம் இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட இந்த ஓய்வு நாளில் நீர் கொடுக்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய், பலருக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம தியானிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். My peace I give to thee. என்னுடைய சமாதானத்தை, my peace I give to you. Right? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பாடல் பாடும் பொழுதே நீங்க யோசித்திருக்க வேணும். பணம் இருக்கு, உறவு இருக்கு, கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்கு, உயர்வு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்கிற வேலையாட்கள் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் நிம்மதி, சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நானும் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி ஒரு காலங்களில் நாம கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் அதாவது ஏற்படுகிறது. எல்லாருக்கும் அது ஏற்படும். இந்த காலங்களிலே நாம வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இல்லை நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு நான் நினைக்கக்கூடாது. ஐயோ சமாதானம் இல்லை, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சலித்து கொள்ளவும் வேணாம். ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையே, நான் ஏன் ஆண்டவரிடத்துல வரணும், ஏன் நான் ஜெபிக்கணும், நான் ஏன் வேத வாசிக்கணும், நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் சிரிக்கணும், என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலையே என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் ஒரு பெரிய பாடத்தை அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு முழுவதும் இந்த தலைப்பை பற்றி ஆவியானவர் சிந்திக்கும்படி மனதில் சில கேள்விகளை அவர் வைத்தார். முதலாவது என்ன கேள்விகள்னா, சரி நமக்கு தான் சமாதானம் இல்லை, அநேகருக்கு சமாதானம் இல்லை,
திருமணமானவங்களுக்கு இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில அல்லது படிக்கும் பொழுது தேர்வு சமயங்களில, ரிசல்ட் சமயங்களில இந்த சமாதானத்தை இழந்து போறாங்க. அல்லது வாலிப பிள்ளைகள் தன்னுடைய பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஏற்படுகிற சமாதானம், இப்படி எல்லாம் பலவிதமான குறைபாடுகளோடு கூட இருக்கிற சூழலில் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் இந்த சமாதானமின்மையை அல்லது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தை அவர் எப்படி அபியாசப்படுத்தினார் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு மனதில் தோன்றின காரியம் இயேசு கிறிஸ்துவின் லைஃப் ஸ்டோரி. அவர் பிறந்ததிலிருந்து அப்படியே யோசித்து கொண்டே வந்தேன். யோசித்து வந்த பொழுது சிறு குழந்தையா இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை, எல்லாருக்கும் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இளம் பிராயம் ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நாட்கள். ஏன்னா நாங்கள் வாழ்ந்த நாட்கள் இல்லை, இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் எப்படின்னு தெரியல. ஆனாலும் சில நேரங்களில் சில அசம்பாவிதங்கள் நேரிடுவதுண்டு. ஆனாலும் பல வேளைகளில் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறோம். ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் கேள்விக்கு. அப்போ இளம் பிராயத்துல 12 வயது வரைக்கும் அவர் நிச்சயம் சமாதானமாய் சந்தோஷமாய் ஹாப்பியா தான் இருந்திருப்பார். அதுல இடையில தான் அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த சமாதானம் அவரை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தார். சரி, ஆன் த ஹோல் ஃபேமிலியில அவருக்கு பீஸ் இருந்ததா? இவர் தன்னை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த பிறகு அவருடைய குடும்பமே என்னாச்சுன்னா கொஞ்சம் அவரை ஒதுக்க அல்லது அவர் அந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்க ஏதோ நடந்தது. காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே இடையில ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவரை காப்பாற்றுவதற்கோ யாரிடத்துல, பிலாத்தினிடத்துல, ஏரோதினிடத்துல காப்பாற்றுவதற்கோ அல்லது அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அடைத்து வைத்துக் கொள்வதற்கோ அவர் பேசுவதெல்லாம் முரணாய் இருக்கு என்று மக்கள் எல்லாம், பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவரை அநேக நேரம் கல்லெறிய அவரை கொலை செய்ய நினைக்கும் பொழுது, அவரை ட்ராப் பண்ண நினைக்கும் பொழுது, அவர்களுக்கு பின்னால ஒரு சின்ன ஃபாலோயர்ஸ் வருகிற பொழுது இவங்க சொன்ன வார்த்தை தான், அவன் மதி மயங்கி இருக்கிறான். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி கர்த்தர் இயேசு ஹேண்டில் பண்ணார் ஃபேமிலியில? அப்போ அந்த கானாவூர் திருமணத்திலிருந்தே நான் பார்க்கிறேன், அம்மாவோட அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தது. என் வேலை இன்னும் அம்மா, இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்லி அந்த கான்ஃப்ளிக்டோட தான் ஆரம்பித்தார். ஆனாலும் அவங்க ஃபேமிலியோட அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தது. சரி, அப்புறம் சதுசேயர் பரிசேயர் வேதப்பாரர்களோட கான்ஃப்ளிக்ட் இருந்தது. கான்ஃப்ளிக்ட் என்ன? முரண்பாடுகள் இருந்தது. சமாதானம் இல்லை. எங்கே போனாலும் அவரை கொலை செய்யும்படியாகவும், கல்லெடுத்து அறிந்து அவரை கொலை செய்யும்படியாகவும் அநேக தரம் அவரை முயற்சி எடுத்த பொழுது அவர் மறைந்து போனார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர் ஒதுங்கி ஒரு மலைக்கு ஏறி போனார், வசனம் இருக்கிறது. ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு ஓடி மறைந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பேச வேண்டிய சமயத்துல பேசினார், மறைந்து கொள்ள வேண்டிய சமயத்துல மறைந்து கொண்டார், மௌனமா இருக்க வேண்டிய சமயத்துல மௌனமா இருந்தார். நீங்க தயவு செய்து இந்த சமாதானம், நிம்மதி அல்லது அமைதி, இந்த கான்செப்ட்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த 33 ஆண்டு காலம் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு முழுவதும் ஆவியானவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அதை தியானம் பண்ணுகிற பொழுது யாருமே அப்படி ஒரு ஆய்வை எடுக்கவே இல்லை. வசனங்கள் இருக்கிறது, ஆனா ஆய்வு எடுக்கல. அதாவது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், அவர் சமாதானமா அவர் எப்படி வைத்துக் கொண்டார், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பிரச்சனை மத்தியில அவர் அவ்வளவு சமாதானமா அவரால் இருக்க முடிந்தது. அது எப்படி அவர் டேக்கிள் பண்ணார், எப்படி அதை சரி செய்தார் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன்னா
நம்ம அவர் போன பாதையில தான் நாம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அவரை மாதிரி நாம ஒரு காலம் வெளியே வர முடியல. வசனம் இருக்கு. நான் இனிமேல் வசனம் சொல்ல போறேன். சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் அம்மா அப்பா விட ஃபேமிலியோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அதாவது அமைதி இல்லாத ஒரு சூழல் உண்மையாகவே குடும்பத்துல இருந்ததா செய்தது. 2வது வேதப்பாரர்கள், பரிசேயர், சதுசேயரோடு கூட அவருக்கு சமாதானம் இல்லாமல் தான் இருந்தார். ஒருவேளை அநேக இடங்களில் அவரை ட்ராப் பண்ண பார்த்தாங்க. 3வது பார்த்தா சீடர்கள் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கிறார். ஆனாலும் சீடர்களுக்குள்ளே இருந்த அந்த முரண்களை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். பேதுரு அவர் சொன்னாரு, எப்படி நினைக்கிற நீ பிசாசே அப்படின்னு ஒரு திட்டினார் ஒரு தடவை. 3 கூடாரம் போட்டுற, நீ ஏன் அப்படி சிந்திக்கிற, மனுஷிகமா ஏன் பார்க்கிற, அப்பால போ சாத்தான் என்று சொல்கிற அளவுக்கு. அதே போல யூதாஸ், அவர் செலக்ட் பண்ண ஆளுதான். அவர் எப்படி டீல் பண்ணாரு பாருங்க. நீங்க பார்க்க அவரு கூடவே இருந்தார். அவரை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பேதுருக்கும் யூதாஸுக்கும் 2 பேருக்கும் அவர் முன்ன ஒரு கூட இருந்தவங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி சரி பண்ணார் பாருங்க. 2 பேருக்கும் முன் அறிவிச்சார். அப்ப சேவல் கூவும், 3 தடவை கூவும், அப்ப நீ மறுதளிப்ப. அவன் மனம் மாறிட்டான், மனம் கசந்து அழுதான். ஆனா இவன் யூதாஸ் இதை சொல்றாரு, அவங்க பந்தி இருக்கிற பொழுது தண்ணில கைய வைக்கிறவன் அல்லது நான் யாருக்கு கொடுக்கிறனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, அவர் இத்தனைக்கும் அதுக்கு முன்பாக முன் அறிவித்தார். சொந்த சீடர்கள் அவங்க. அவன் அதையாவது கேட்டு அவன் திருந்திருக்கலாம். பட் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, விட்டுட்டான், மனஸ்தாபப்பட்டான். ஆனாலும் நாண்டு கொண்டு செத்து போனான். பாவ மன்னிப்பு கிடைக்கல. அதே போல யோவானும் அவருடைய சகோதரரும் அந்த 12 பேருக்குள்ள யார் பெரியவன், யார் வலது பாசத்துல, யார் இடது பாசத்துல, இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் அவர்களுக்குள்ளே வந்தது. இந்த சமயத்துல அந்த 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 அமைதி இல்லாத சூழத்துல ஒரு 10-12 பேருன்னா குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் வட்டாரங்களும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, எவ்வளவு குழப்பங்கள். அவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அதுல சமாளிச்சு சமாதானத்தோட ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டம். ஆனா ஆண்டவர் அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் என்று பார்க்கும் பொழுது அதுவும் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்தா ஃபேமிலியில, அவருடைய வேலைன்னா ஊழியத்துல, அப்புறம் பரிசேயர் சதுசேயர் மத்தியில ரிலீஜியஸா நிறைய கேள்வி கேட்டாங்க. ஓய்வு நாள்ல நீங்க சுகமாக்குறது சரியா தவறா இந்த பல கேள்விகள் கேட்டாங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னொரு காரியங்கள் நடக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், அவரு நிறைய கோபப்பட்டார். ஒருவன் சுமீன கையுடையவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்த பொழுது எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாளிலே நீங்க சுகப்படுத்துகிறது சரியில்லை என்று சொன்ன பொழுது ஆங்கர்ல கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் எவ்வளவு ஒருத்தன் நன்மை பெறுவதற்கு எவ்வளவு தடையா இருக்கிறீங்களே என்று கோபப்பட்டார். அப்புறம் எருசலேம் தேவாலயத்துல உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே சாட்டையை பின்னி கவிழ்த்து போட்டார். எல்லாரும் அடிச்சு போட்டார். நிறைய இடத்துல கோபமா பேசினார். நிறைய இடத்துல அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பேச வேண்டிய இடத்துல பேசினார். பேசக்கூடாத இடத்துல அவர் பேசாமல் போனார். மௌனம் இருந்தார். கடைசி சமயங்களெல்லாம் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவங்களால பிடுங்க முடியாத அளவுக்கு அமைதியா இருந்தார். எஸ், ஆமாம், இல்லை என்று மாத்திரம்தான் சொன்னாரே தவிர பதிலுக்கு பதில் கூட பேசவில்லை. இதெல்லாம் நினைக்கும் பொழுது நான் அவரிடத்துல நிறைய பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யோவான்ல 14ஆம் அதிகாரத்துல ஜான் சாப்டர் 14:27ல சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம். அதுதான் சொல்றேன். அவர் எப்படி சமாதானமா இருந்தார், அதை தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இதை முடியலங்க, ரொம்ப கஷ்டம். சண்டை போட முடியுது, வாய்க்கு வாதம், நிறைய சண்டை பிரச்சனைகள், இவற்றை மட்டும் மன்னிக்க முடியல.
என்ன சொல்றது வாழ்க்கையில. ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நீங்க உலகத்துல போய் நான் தியானம் பண்ணா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும். நான் அந்த டெம்பிள் போனா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும். நான் வந்து ஒரு மெடிடேஷன் ஐயோ! சமாதானத்துக்காக ஜனங்க தேடி அலைகிறத பார்த்தா, உண்மையாகவே இலவசமா என் ஆண்டவருக்கு வேதத்துல வைத்திருக்க அவரிடத்துல வருகிற பொழுது இலவசமாய் கொடுக்கிறேன்னு சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு டெக்ஸ்ட் என்னன்னா ஜான் 16:33 வாசிக்கிறேன் உங்களுக்கு. 16:33 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தில் என்னிடத்தில் சமாதானம். இப்போ முதலாவது சமாதானம் நம்ம வாழ்க்கையில வேணும்னா, நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் டைம் எடுத்துக்காம சொல்றேன். சமாதானம் நமக்கு வேணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில அவர் நடைமுறைப்படுத்தி கொண்ட காரியம் முதல்ல அப்பாவோட சமாதானமா இருக்கணும், ஃபாதரோட, கடவுளோட. அந்த சமாதானம் இருந்தாதான் அவருக்கும் நமக்குமே ரிலேஷன்ஷிப் சரியில்லைனா. ஏன்னா ரிலேஷன்ஷிப் என்றது சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமா சொல்ல, நம்ம தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அப்பா எடுத்த பேச பயப்படுவோம். சிம்பிள். ஐயோ வெக்கமா இருக்கும், அவரு என்ன சொல்வாரோ, தேட பயமா இருக்கும், ஜெபிக்க பயமா இருக்கும், வேதம் வாசிக்க பயமா இருக்கும், கூச்சமா இருக்கும். என்ன முதல்ல ரிலேஷன்ஷிப் அந்த இது அப்பாவோட உறவு சரி செய்துட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் அப்பாவோட சரி பண்ணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்பா இடத்துல பேசும்பொழுதெல்லாம் அவர் பேசுவார். அவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப தெளிவா வைத்திருந்தார். அதனாலதான் அப்பா இடத்துல எதை கேட்டாலும் அவர் கொடுத்தார். நான் சொல்றேன், நம்ம அப்பாவோட சரியான உறவு இல்லாதனாலதான் அப்பாவுக்கு நமக்கும் அந்த சரியான டீலிங்ஸ் இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய காரியங்கள் அப்பாவிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியல. முதலாவது அவரிடத்துல சமாதானம் பொருந்தணும். நீங்க என்ன பாவம் பண்ணாலும் சரி. ஏன்னா அந்த அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, பாவ நிவாரணம் என்று சொல்லுவாங்க. டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் எருசலேம் தேவாலயத்துல அந்த திரைச்சீலைக்கு பின்னாக ஆசாரிகள் ஒரு முறை தான் போவாங்க. அந்த ஜனங்களுடைய பாவத்தெல்லாம் கொண்டு போய் கழுவிட்டு திரும்ப அவளை வந்து சுத்திகரிப்பாங்க. அந்த ஒரு தடவை நடக்கும். அந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அதெல்லாம் அப்படியே மேலேருந்து கீழே டரா கிழிஞ்சு போய், இல்ல அது வஸ்திரம் கிழிந்து போய் அதை வந்து இலவசமா நமக்கு பாவ நிவர்த்தி கொடுத்துட்டார். சிலுவையில ஜீவனை கொடுத்துட்டார். அதனால இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பேரை சொல்லின்னு அப்பா இடத்துல தைரியமா கிருபாசன தண்டையில பிரவேசிக்கலாம். என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த கில்ட்டியே அவங்களுக்கு அவசியம் இல்லை. ப்ரொவைடட் இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு 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 பொருத்தனையோட. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஒன்றும் இல்லை, அப்பாவோட உட்காந்து, அப்பா உங்கள்கிட்ட பேசலாமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த குழப்பம் இருக்கு, எனக்கு இந்த டிசிஷன் எடுக்க எனக்கு தயக்கமா இருக்கு, எனக்கு இந்த தேவை இருக்கு, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எதுவும் வாழ்க்கையில எல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கு. முதல்ல அப்பாவிடத்துல ஃபர்ஸ்ட் சரியாகணும். அப்படி சரியாயிட்டோம்னா அடுத்து நம்ம மனுஷனோட கூட எளிமையா சரி. அதுதான் கிராஸ். ஃபர்ஸ்ட் கர்த்தரோட, ரெண்டாவது சக மனுஷரோட. அது ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, பிள்ளைகளா, பேர பிள்ளைகளா இருக்கலாம், அமைதி வந்துடும். அதை முதல்ல நீங்க நான் சரி செய்துட்டோம்னா மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம், குறைவிலும் நிறைவிலும் இல்ல நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் வியாதிப்படுறதுக்கும் அல்லது மரணம் அடைவதற்கும் அல்லது சூசைட் பண்ணிப்பதற்கும் காரணம் தெரியுமா? சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை தான். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த பீஸ் கிடைக்கல. எங்க போனாலும் கிடைக்காது. கர்த்தரிடத்தில் தவறுத அவரிடத்துல போனாதான் கிடைக்கும். அவர்தான் சக மனிதனோடு கூட, மற்றவர்களோடு கூட எப்படி சமாதானமாய் வாழ்வது என்று கற்றுக் கொடுப்பார்.
சமாதானம் வர பண்ணுவார். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, நிச்சயம் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சில பேர் சமாதானம் இல்லாம வந்து எப்படி சமாதானத்துல போனாங்கன்னு சொல்லி நான் வேகமான சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க இதை பெரிய தீசிஸா எடுத்து பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. இன்னும் ஆய்வு செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவர் இந்த சமாதானத்தை, இது ஒரு ஒரு பெரிய கவுன்சிலிங் மாதிரி இனி அநேகருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி சமாதானமாய் அவர் வாழ்ந்தார் என்று ஒவ்வொரு அடியா வசனமா நீங்க எடுத்து பாருங்க. நான் பார்க்க போறேன். உங்களுக்கும் அதை உங்களுக்கும் அதை நான் சொல்றேன், நீங்களும் பாருங்க. முதல்ல நிறைய வசனம் இருக்கு, ஆனாலும் சிலரை மாத்திரம் தான் எடுக்க போறேன். 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 17, 1:17 வாசிங்க. குழந்தை இல்லாம அன்னாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2வது திருமணமும் பண்ணி கொண்டார். அது ரொம்ப நேச்சர், ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல நேச்சர். ஒரு 10 வருஷம் பார்ப்பாங்க. 10 வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னா அடுத்து அவனுடைய அந்த பெண்ணுடைய தங்கச்சியோ அல்லது உறவின் முறையிலையோ அவனுக்கு வாரிசு வேணும் என்பதற்காக திருமணம் செய்வாங்க. அதனால எல்கானா பற்றி நாம குறை சொல்ல முடியாது. இவ அழுகுறா எல்கானா இடத்துல. ஆனா கர்த்தர் எல்கானா இடத்துல அழுது என்ன பிரயோஜனம்? இல்லை, அவங்க நாச்சியார் அவளை வந்து ரொம்ப மனவடிவாக்கினார். அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேசிட்டேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை, அதனுடைய துன்பம், அதனுடைய அநிந்தை, அதனுடைய அவமானம், அதனுடைய சொல், அந்த அவச்சொல். அவளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுங்களா? அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. குழந்தை கொடுப்பார். இந்த செய்தி எங்க வந்தது தெரியுங்களா? சர்ச்சில் வந்தது. டெம்பிள், இஸ்ரேல் ஜெருசலேம் டெம்பிள்ல வந்தது. நீங்க எங்கெங்கேயோ போய் உட்காந்து சமாதானத்துக்காக அழுது புலம்பின்னு இருந்தா, அரச மரத்தடியில அல்லது எங்க பூசாரி இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, அது ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போனாலும் சரி, நோவே நீங்க வர வேண்டிய இடம் கர்த்தருடைய சன்னிதானம் தான் வர வேண்டிய இடம். எனக்கெல்லாம் கர்த்தர் அப்படிதான் பிள்ளைகளை கொடுத்தார். டாக்டர் நோன்னு சொன்னாங்க, முடியாது, வாய்ப்பில்லை, பிறக்காது என்று சொன்னாங்க. கர்த்தர் தான் எங்களை அடிச்சு ஏசாயா 66:9 கொடுத்து பிள்ளைகளை கொடுத்தார். ஸோ ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணா சமாதானத்தோடு போகலாம், கூடவே போனஸா குழந்தையோடும் போகலாம். அதன் பிறகு பாருங்க, அவளுக்கு கர்ப்பம் தரித்தால் அவர் பொருத்தனை பண்ண, அதை முக்கியங்க, அது முக்கியம், ரைட்? அந்த குழந்தைய நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தாதான் ஆண்டவர் திரும்ப பாருங்க 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கர்த்தர் கொடுத்தார். மொத்தம் 6 பேரை கர்த்தர் கொடுத்தார். ஒண்ணுமே இல்லாதவளுக்கு 6 கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன சமாதானம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். இப்ப 6 பிள்ளைய பார்த்தோம்னா உண்மையே பிள்ளைகளாலே சமாதானம் போயிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பிள்ளைகள், ரைட்? இந்த மாதிரி நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து கடகடகட நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நீங்க மேத்யூ சாப்டர் 8:13 8:13 பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், யூ கோ இன் பீஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆங்கிலத்திலிருந்து தான் எடுத்தேன் இதை. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். வீட்டுல ஒரு வேலைக்காரன் சுகவீனமா இருக்கும் பொழுது ஒரு முதலாளி சமாதானம் இல்லாம போயிட்டான். ஆச்சரியம் தானே? நம்ம வேலைக்காரங்களாம் சுகவீனம் வந்தா அவ்வளோ சமாதானம். ஏன் ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஐயோ நான் வேலை செய்யணுமே, இந்த பொம்பளை வராமல் போயிட்டாலே, இந்த ஆள் வராமல் போயிட்டானே, நான் தானே கஷ்டப்படணும், அப்படி வேணா சமாதானம் போயிருக்குமே தவிர உள்ளபூர்வமா இந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன்
சுகவீனமாக இருக்கணும். பாசத்தோடு வந்தவனே ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், கோ இன் பீஸ். நீங்கள் அதை இங்கிலீஷில் வாசித்து எனக்கு சொல்லணும். கோ இன் பீஸ், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. மார்க்கு சாப்டர் 5:34 எடுத்துக்கோங்க. மார்க்கு 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். யார் தெரியுதுல்ல? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள இருப்பேன், அநேக வைத்தியரால் கஷ்டப்பட்டு பணம் எல்லாத்தையும் அழித்து போய் சமாதானமே வியாதி நிமித்தமா. அங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தான் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன், ஒரு அதுதான் அன்பு, லவ். இங்க இவ உடம்பு சரியில்லைனாவே நமக்கு சமாதானம் போயிடும். வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட நம்முடைய சமாதானம் போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் பொழுது, வாசித்து ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருது. மகனே, மகளே, நீ விசுவாசத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். லூக்கா 2ஆம் அதிகாரம், நான் அப்படியே தொடர்ச்சி எடுக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம், அதனுடைய 29ஆம் வசனம். இங்க ஒரு வயசானவர் பற்றி பார்க்கலாம். அங்க 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை பார்த்தோம். அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதினா பெரிய ராயல் சர்வெண்ட், ராஜாவுக்கு வேலை செய்தவன். இங்க பாருங்க, ஒரு வயசானவர் சொல்றாரு. அவர் பேர் சிமியோன். தேவ பக்தியும் நீதியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனமாயிருந்தான். அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். வசனம் 29. வயசானவங்க வீட்டில் உட்காந்துருந்தாவே சமாதானம் இருக்காது. ரைட். ஒரு 70 வயசுக்கு மேலே வீட்டில் இருந்தாங்கன்னாவே தனிமை, லோன்லினஸ், யாரும் வந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரை தேடி, அதாவது இவர் ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் இயேசுவை தேடி தான் போனாங்க. குழந்தையா இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பொருள் இயேசுவை தேடி போனாங்க. The wise man from the east, அவங்க வான சாஸ்திரிகள், அவங்க ஏசியாவிலிருந்தும் அநேக நாடுகளிலிருந்து தேடி இயேசுவிடத்தில் வந்தாங்க. ஆனா இயேசு குழந்தையா இருக்கும் பொழுதே தேடி போனவங்க 2 பேர். அது 2 பேரும் வயசானவங்க. ஒருத்தர் சிமியன், ஒருவர் அன்னாள். இயேசு தேடி, அதாவது அவங்க அப்பா அம்மா யோசேப்பு மரியாளும் கொண்டு போய் தேவாலயத்துல பிரசன்ட் பண்றப்போ அங்க முதல்ல சிமியோன் இடத்துல தான் காண்பிச்சாங்க. எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவரே, உங்களால தேடி போக முடியலனாலும், ஆலயத்துக்கு போக முடியலனாலும், அவர் உங்க வீட்டுக்கு தேடி உங்களை வந்து உங்களை பார்ப்பார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்போது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹாப்பியா இனிமேல் தான் என் வாழ்க்கை மிகவும் ஹாப்பியா. ஏன்னா பார்த்துட்டேன், அந்த காருண்யத்தை என் கண்கள் கண்டு விட்டது, அந்த அதிசயத்தை நான் பார்த்து விட்டேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை நான் கண்டு விட்டேன், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்துட்டேன், என் குடும்பத்துக்கும் என் பிற பிள்ளைகளுக்கும் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் என் கண்கள், என் இயேசுவானவரால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பார்த்துட்டேன். இனி தேவரீர் என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறீர் என்று சொன்னார். அப்படி ஒரு பிளெஸிங்க நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா?
அப்படி ஒரு சமாதான வாழ்க்கை எல்லாவற்றையும் வாழ வச்சுதான் உங்களை இந்த பூமியிலிருந்து எடுப்பாரே தவிர அது வரைக்கும் எடுக்க மாட்டார். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 7 Luke 7:50. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கதான் நம்ம சொன்ன விஷயம், அதாவது பாவங்கள். இங்க ஒரு பெண் இயேசுவின் பாதத்துல எண்ணெய் ஊற்றி, ஸ்திரீயை பார்க்கிற உன் வீட்டுல இங்க நடக்கிற ஒரு விஷயம், பரிசேயன் ஒருத்தன் தீர்க்கதரிசிய இருந்தான். அப்படியே சொல்லிட்டே வரும் பொழுது அதுக்கு முந்தி கொஞ்சம் படிங்க, அப்படியே பார்ப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறதை கண்டு ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று, கவனிங்க, அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து தன் தலைமறாலை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. பாவமான ஸ்திரீய பரிசுத்தமுள்ள ஸ்திரீயா மாற்றி அனுப்பினார். அந்த பரிமள தைலம் அன்னைக்கு ஊத்தினான்ல, அது ஒரு வருஷம் லேபர் சம்பாரிச்சா கிடைக்கிற பணம். அது சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனா அவர் திருமணத்திற்காக வைத்திருந்த ஒரு பெரிய தொகை அது. அதையே ஆண்டவருடைய பாதத்திலே குப்பை நஷ்டம் என்று ஊற்றி ஆண்டவர் பாதத்தை கண்ணீரினாலே கழுவி, தலைமயிர் தான் ஒருத்தருக்கு என்ன சொல்லுவோம், மேன்மைன்னு சொல்லுவோம். அதுவே துஷ்டம், துஷ்டம் தலைமொழி தான் ஒருத்தருக்கு மகுடம் அப்படின்லாம் சொல்லுவோம். அது பாதத்தை கழுவி தொடச்சி, இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் சொல்லப்படும் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாருங்க. அவளை பார்த்து சொன்னார், நீங்க பாவத்தோட இருக்கிறீங்கன்னா உடனே கவலையப்படாதீங்க. ஒரு ஆக்ட், இவ செய்த ஒரு ஆக்ட் ஆண்டவரை சொல்ல வச்சது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாவத்தை அறிக்கை செய்தாலோ அவ மனசிலே சொன்னாலோ நமக்கு தெரியல. ஆனா அவ செய்த செய்கைக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய விலை என்ன தெரியுமா? நீ சமாதானத்தோடு போ. இனி இந்த கில்ட்டி கான்சியஸ் உனக்கு அவசியமே வராது. அந்த பழைய பாவம் உன் மனசுல உன்னை அழிக்காது. அந்த அதுதான் ஆண்டவரத்துல வரணும். அவர் தான் முதுகு பின்னால அந்த பாவத்தை போட்டுருவாரு, மறந்துடுவாரு. நாம தான் திரும்ப திரும்ப நினைச்சிட்டு அழுது கொண்டு இருக்க வேணும். கடலின் ஆழத்துல போட்டுருவாரு. கிழக்குக்கு மேற்குக்கு தூரம் எவ்வளவு இருக்கிறதோ அது தூரம் நினையாது இருப்பார். அதனால என்ன செய்திருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. ஆண்டவரத்துல இந்த ஆக்ட பண்ணுங்க. என்ன ஆக்ட்? பின்னாடி நின்று அவர் காலில் விழுந்து கண்ணீராலே காலை கழுவி நல்ல பரிமள தைலம்ன்றது ஸ்தோத்திரம் எடுத்துங்க. எதை வேணா எடுத்துக்கங்க, எதை வேணா பண்ணுங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து என்ன வேணா செய்யுங்க. ஆண்டவருக்கு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. இனி அந்த பழைய பாவத்திலிருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு அடையாளமா நீங்க என்ன வேணா செய்யுங்க. நம்ம இடத்துல வந்துட்டேன், சரணாகதி அனுப்பிச்சிட்டேன்பா, இனி நான் திரும்ப போக மாட்டேன்னு ஒரு செய்கை தான் ஆண்டவர் சொல்ற, உனக்கு சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு அநேகர் அந்த கில்ட்டி கான்சியஸ்ல சமாதானம் அழுது கொண்டு இருக்கிறீங்க. சான்ஸே இல்லை. நீங்க ஆண்டவரத்துல வாங்க. லூக் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக் 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அதேதான் 12 வருடமா பலவீனமா இருந்த அந்த மகள்.
யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 50. John chapter 4 verse 50. John John chapter 8ஆம் அதிகாரத்தை பார்த்துட்டோமா? John 4:50 எங்க இருக்கு பாருங்க. John chapter 4:50. ஓகே, இந்த பக்கம் தான் வரும். இயேசு அவளை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவர் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். அவன் போகையிலே ஊழியக்காரன் எதிர்கொண்டு வந்து, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல கோ இன் பீஸ்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கவனிக்கல, நீங்க தயவு செய்து அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க. கோ இன் பீஸ். யாருக்கு? நீ போகலாம், உன் குமாரன் நோபல் மேன் வந்து இயேசுவிடத்துல வந்து என் மகன் மரண அவசியம் இருக்கிறான், அவனுக்கு நீங்க வந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு அவன் நோக்கி அதை சொல்றாரு. அப்போது ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீ வர வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஏற்கனவே இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். எந்த டைம்ல அப்படின்னு கேட்கிறாரு. நேற்று 7ஆம் மணி வேலை. அப்போ ஒரு நாள் அவ ஆண்டவரோடு கூட ஸ்டே பண்ணி சமாதானம் இல்லாம தான். நானா இருந்தா, ஒரு அப்பனா இருந்தா, அவங்க அப்பா பிள்ளை போயிச்சிருக்கான், ஓடி போய் பாடுறான்னா ஓடி போயிட்டு இருப்பேன். உடனே 4-5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஓடி வந்துருப்பேன். அவள ஆண்டவரோடு கூட அந்த நாள்லாம் ஃபுல்லா நைட்லாம் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் போறான். போனவொடனே எப்படா குணமாச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டா, அப்பயே நம்பிட்டான், சமாதானம் வந்துருச்சு. சொல்றான், நேற்று 7ஆம் மணி நேரத்துல ஜுரம் விட்டது. அப்போ அவன் சொல்றான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னோடு கூட சொன்ன நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்ப வந்தார். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் தான் நமக்கு வேணும். இது இன்னும் நீங்க இந்த உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் சொன்ன எத்தனை சமாதானம் சொன்னாருன்னு சொல்லி நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் அவங்க சீடர்களை சந்திக்கும் பொழுது, மரியாதை சந்திக்கும் பொழுது, அவங்க பரமேறி போகிற பொழுது எத்தனை முறை சமாதானம் சொல். ஏன் அந்த சமாதானத்தை அவர் சொல்லும்? பயந்து, சாவுக்கு பயந்து, அவர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கான சொல், பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், சமாதானமா இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்க தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்க என்ன, இது பாருங்க, உங்க தீபம் எரிவது காரணமே நான் தான், அதை அணைக்க எனக்கு தான் உரிமை உண்டு. இனி நான் உங்களை என் உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறேன், எவனும் என் கையிலேருந்து பறிக்க முடியும். இந்த வசனெல்லாம் நினைவுபடுத்தி சொல்றாரு, சமாதானத்தோடு இருங்க. அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்தவங்க தைரியமா வெளியே வந்தாங்க. வியாதியா, உங்க பிள்ளைகளை குறித்து கண்ணீரா, கவலையா, அல்லது மரண பயமா, பாவமா, எதுவானாலும் சரி, சமாதானத்தோடு வாழ பண்ணுகிறவரே ஆண்டவர் மாத்திரம், இயேசு மாத்திரம் தான். அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்வோம். என்ன தேவைன்னா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, போதும். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த மரண வீடுகள்லாம் கூட அப்படிதான் நம்ம பிரசங்கம் பண்றோம். ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உலகம் கொடுக்கிறபடி அல்ல. அது எப்படி மறக்க செய்வார்னு எனக்கே தெரியல. ஒரு இழப்புக்கு பிறகு ஒன்று அதிகமான பாரங்களை கொடுத்து ஒரு வேளை அதை மறக்க பண்ணுவார் அந்த இழப்பை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார்னா, நல்ல சந்தோஷமான காரியங்களை நிறைய கொடுத்து அதை மறக்க பண்ணுவார். இப்படி அவர் பல வகைகளில் அதை மறக்கவே பண்ணிடுவார், நம்மளை வாழ வைப்பார். அதன் பிறகு துக்கம், கண்ணீர், கவலை, கஷ்டம் நம் வாழ்க்கையில வரப்போவதும் இல்லை.
நாம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னவர், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில சமாதானத்தை கொடுத்து, பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை தந்து, கடனிலிருந்து விடுதலை கொடுத்து, வேலை கொடுத்து, திருமணம் கொடுத்து, அதே மாதிரி பிள்ளை பேரை கொடுத்து, கணவன் மனைவியை இணைத்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, கேன்சர்லேருந்து விடுதலையாக்கி, என்ன வியாதியோ அதிலிருந்து விடுதலையாக்கி, தேவைகள் எல்லாம் சந்தித்து அந்த பிள்ளைகளை நிம்மதியோடு வாழ செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரே வாழ்க்கை தான், அதை நிம்மதியாய் வாழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.